ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளியை தாக்கிய காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்போம். சோனைமுத்தன், வணக்கம். விவரங்கள் சோனைமுத்தன். வணக்கம். அதாவது முதுகுளத்தூர் அருகே பெட்டிக்கடையில் இருந்த மாற்றுத்திறனாளியை காவலர் ஒருவர் தாக்கி கையெலும்பு முறிவு ஏற்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மாற்றுத்திறனாளி தாக்கிய காவலர் மீது கடந்த 10 தினங்களுக்கு முன்பு 3 பிரிவுகளை வழக்கு பதிவு செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அடுத்த சித்திரங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கவேல். இவருக்கு திருமணம் முடிந்து ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில மின் விபத்து காரணமாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய ஒரு காலை இழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் அந்த பகுதியில் பெட்டிக்கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த சூழ்நிலையில கடந்த 14ஆம் தேதி சித்திரங்குடி அருகாமையில் உள்ள ஒரு கிராமத்துல திருவிழாவுக்கு பாதுகாப்பு பணிக்காக வந்த பெரையூர் காவல் நிலைய சிஐடி லிங்குசாமி என்பவர் கிராமத்தில் பெட்டிக்கடை நடத்தி வரும் மாற்றுத்திறனாளியான தங்கவேலின் கடைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அங்கு அவர் கள்ளச்சந்தையில மது விற்பனை செய்வதாகவும் அந்த புகாரின் அடிப்படையில் இவர் விசாரணைக்காக வந்துள்ளார். இந்த நிலையில இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடியானதும் ஏற்பட்டிருக்கிறது. இதில் போலீசாருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. பெட்டிக்கடை நடத்தி வரும் தங்கவேலுவுக்கு கை முறிவும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் வந்த பேரையூர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு லிங்குசாமி அங்கிருந்து புறப்பட சொல்லியிருந்தார். அப்போது பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி தங்கவேல் இங்கு நடந்த அக்கிரமங்கள் எல்லாம் சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது என்று கூறியதை அடுத்து அந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில இந்த போலீசார் மீது 3 பிரிவுகளை வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்த சம்பவத்தில் மேலும் விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த தங்கவேல் கையும் இழந்து தற்போது காலம் இழந்து மிகுந்த சோதனையான, அதாவது ஒரு வேதனையான சம்பவத்தை அனுபவித்து வருவதாகவும் தனக்கு தகுந்த நீதியும் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.